உடலில் உயிர் இருக்க வேண்டுமென்றால் பசி இருக்க வேண்டும். உடலில் பசி இருக்க வேண்டுமென்றால் உணவு இருக்க வேண்டும். அந்த உணவு இயற்கை உணவாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட இயற்கை உணவு நமக்கு கிடைக்கணும்னா இது மாதிரியான இயற்கை உணவை தரக்கூடிய உயிர்களை நாம் வளர்த்து எடுக்கணும். அது மாதிரி நான் ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக நான் விதைத்த இந்த இயற்கையான உயிர் நமக்கெல்லாம் உணவை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான உணவுக்கான பயிர்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம். அதுதான் இலவம்பாடி முள் கத்திரி. இது வரைக்கும் 67 காய்களை கொடுத்துருக்குது. 68, 69, 70, 71 காய்களை கொடுக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னா ஆரோக்கியத்துக்கான வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டும். அதுதான் இது. நான் விதைத்தேன், இன்றைக்கி நான் அறுவடை செய்கிறேன். அப்போது ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை நாம் விதைத்தால் ஆரோக்கியத்தை நம்ம அறுவடை செய்யலாம். இது உணவு இயற்கையான உணவாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாட்டு பயிர்கள் அதை தான் நம்ம உற்பத்தி பண்ணால் அந்த விதைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு உணவு வேண்டுமென்றால் நாம் அந்த உணவை கொடுக்கக்கூடிய உயிர்களை நம்ம போற்றி வாழணும். அவர்களுக்கு நம்ம எதையாவது செய்யணும், நல்லது செய்யணும். அந்த இனம் வாழ்வதற்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது தொட்டிலையோ இல்லை நிலத்துலையோ எதுலையோ போட்டு முதல்ல அவங்களுடைய சந்ததிகளை, உணவு கொடுக்கக்கூடிய உயிர்களுடைய சந்ததிகளை நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளுடைய சந்ததிகளை நாம் ஆரோக்கியமாக நாம் பார்த்துக்க முடியும். இதை சிந்தியுங்கள். உணவு, பசியும் உயிரும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நன்றி, மகிழ்ச்சி.